ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. குதா கோவிந்தா. நமது STD பாடசாலை வழங்கும் சோபகிருத்து வருடத்திற்கான திவ்ய தேச கைங்கரியங்கள் ஒரு பார்வை. ஏப்ரல் மாதம் நம் கோஷ்டியினர் சோழ நாட்டு திவ்ய தேசங்களுக்கு சென்று தேவகானம் சமர்ப்பித்தனர். முதலில் பூம்புகார் அருகே அழகான இயற்கை சூழலில் அமைந்திருக்கும் தலைச்சங்க நான்மதியம். இந்த திவ்ய தேசத்துக்கு பெரியாழ்வார் மற்றும் திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் பாடியுள்ளார்கள். அடுத்து திருமங்கையாழ்வார் மட்டுமே மங்களாசாசனம் செய்துள்ள சிறுபுலியூர். இவ்விரண்டு திவ்ய தேசங்களுக்கும் நம் கோஷ்டியிலிருந்து சுமார் 27 நபர்கள் சென்று ஆழ்வார் பாசுரங்களை தேவகானமாக பாடி சமர்ப்பித்தனர். அதையடுத்து மே 29 மற்றும் 30ஆம் தேதி 9 கருட சேவையை முன்னிட்டு நமது கோஷ்டியினர் நம்மாழ்வாரின் திருவவதார ஸ்தலமான ஆழ்வார் திருநகரிக்கு சென்று தேவகான சமர்ப்பணம் செய்தனர். அடுத்து ஜூன் 24ஆம் தேதியன்று ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரையில் ஆச்சாரியர்களில் பிரதானமான நாத்தமுனிகளின் திருநக்ஷத்திர உற்சவத்தின் போது திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் திருக்கோயிலில் நமது தேவகான கோஷ்டியினரின் கைங்கரியம் நடைபெற்றது. அதோடு ஜூலை 4 மற்றும் 5ஆம் தேதி காட்டுமன்னார் கோயிலில் ஸ்ரீமன் நாத்தமுனிகளின் 1200வது திருநக்ஷத்திர கொண்டாட்டங்கள் மற்றும் நம் தேவகான குரு ஸ்ரீ ராமபாரதி எழுதிய சீக்ரெட் புக் என்னும் 4000 திவ்ய பிரபந்த புத்தகத்தின் 2ஆம் பதிப்பு நம் குருமாமியான ஸ்ரீமதி சௌபாகிய லட்சுமி ஸ்ரீராம பாரதியின் தலைமையில் வெளியிடப்பட்டது.
அதே ஜூலை மாதம் 29ஆம் தேதி ஆண்டாளின் திருவவதார ஸ்தலமான ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் திருவவதரித்த இடமான ஆண்டாள் துளசி வனத்தில் பெரியாழ்வார் அருளிச் செய்த பெரியாழ்வார் திருமொழி முழுதும் சமர்ப்பிக்கப்பட்டது. அடுத்ததாக செப்டம்பர் 2 மற்றும் 3ஆம் தேதி திருச்சிராப்பள்ளி எல்லை வெளியில் இருக்கும் திருவன்பில் மற்றும் திருக்கரம்பனூரில் தேவகான கைங்கரியம் சமர்ப்பித்தனர் நம் கோஷ்டியினர். நவம்பர் 25ஆம் தேதியன்று நம் கோஷ்டியில் இருந்த சுமார் 25 நபர்கள் மதுரை அருகே உள்ள திருக்கூடல் தாயார் சன்னதியிலும் திருக்கோஷ்டியூர் எம்பெருமானார் சன்னதியிலும் ஆழ்வார் பாசுரங்களை தேவகானமாக பாடி சமர்ப்பித்தனர். வாயுள் வையகம் கண்டமட நல்லார் ஆய போற்றிரன் தெய்வம் மாயன் என்று இதுவரை நாம் பார்த்து வந்தது எஸ்டிடி பாடசாலையின் 2023 வருடத்திற்கான திவ்ய தேச கைங்கரியங்கள். கோதா கோவிந்தா.